பேஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் யூஎஸ் இப்போ நம்ம டிசம்பர் மாதம் உழவு முடிச்சுட்டு வண்டிக்கு வேலையே இல்லை, டிராக்டருக்கு வேலையே இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து வண்டி அப்படியே கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி பேட்டரி உட்காந்துரும், ஆயில் அப்படி கீழே ரொம்ப ஸ்டோர் ஆகிடும், கிளச் ஆஃப் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ்னால் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு வண்டி சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிரைவரு இதில் தண்ணி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாளி வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டிராக்டரை இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ இக்னைட் பண்ணி இது பண்ணிக்கிட்டா தான் பேட்டரிக்கும் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னொன்று இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் ஆகி கொஞ்சம் இது வரும், ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் ஆயில் போயிட்டு கொஞ்சம் வண்டிக்கு லூப்ரிகேட் கிடைக்கும். ஸோ ஆஃப் சீசனில் நம்ம இந்த மாதிரி 10 days ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுனால இன்ஜின் லைஃப் நமக்கு நல்லா வரும், பேட்டரியோட லைஃப் நமக்கு நல்லா வரும். ஏன்னா பேட்டரி பூத்து போகிறது, இந்த மாதிரி பனிக்காலத்தில் பூத்து போகிறது, ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு டிராக்டர்ஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க, பட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு அந்த இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஆஃப் சீசன்லாம் நம்ம வந்து சர்வீஸ் வந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணாமல் வண்டியை இறக்க போகிறோம் இல்லையா, சீசனுக்கு இறக்க போகிறோம், இப்போ அறுப்பு நெருங்கிடுச்சு, அந்த நேரத்துக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா இப்போ அறுப்பு நெருங்குற நேரத்தில், இப்போ ஜனவரி மாதம் அறுப்பு நெருங்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது, ஏன்னா இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆயிலை மாற்றி அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆயில் அப்படியே இருக்கிறதுல நமக்கு வந்து இது கிடையாது, அதோட லைஃப் தான் குறையும். ஸோ நம்ம அந்த இதை நெருக்கிக்கிட்டு சீசனை நெருக்கிக்கிட்டு நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டியை வந்து வேலைக்கு இறக்குறது தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுற செலவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் அதுலேருந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஏக்கரில் 1800 ரூபா நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கைக்கு கிடைக்கிறது 600 ரூபா. வண்டியோட தேய்மான காஸ்ட்டு, வண்டிக்கு சின்ன சின்ன ஸ்பேரு. இப்போ நான்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 100 rupees. இப்போ வந்து ஒரு ஹவர் ஓடிச்சுன்னா அதில் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருவேன். இப்படி நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வண்டியோட இது வந்து 2000 ஹவர் இல்லை 3000 ஹவர் வந்து வாரண்டி பீரியட் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3000 ஹவர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த 3000 ஹவருக்கும் நீங்கள் 100 rupees, ஒரு ஹவருக்கு 100 rupees நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் வந்து 3 லட்ச ரூபா இருக்கும். அந்த 3 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கட்டலாம். இப்போ நீங்கள் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வண்டியில் மினிமம் ஒரு 3 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா உங்களுக்கு மினிமமாக கிடைக்கும். ஸோ ஒரு 6 lakhs உங்கள் கையில் கேரண்டீடாக இருக்கும். மீதி 1 lakh நீங்கள் கையிலேருந்து போடலாம், இல்லை லோன் ஆப்ஷன் நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவர் ஓடுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு 200 rupees நீங்கள் எடுத்து வச்சா வண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் வண்டிக்கான ஸ்பேரு ஆயில் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதிலேருந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். 3000 ஹவரில் நீங்கள் வண்டியை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்களோட முதல் குறையவே குறையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வண்டி நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், நஷ்டத்தில் ஓடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி காஸ்ட் கட் ஆஃப் பார்த்துட்டு நம்ம ரெகுலராக அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1300 ஹவர் ஓடி இருக்குன்னா இப்போ நம்ம 250 1000 ஹவர் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட நான் அது அமௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவசர தேவைக்கு நம்ம அதுலேருந்து எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு திருப்பி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே உங்கள் கையில் ரொட்டேஷனுக்கு காசு இருக்கும். இதனில் ஆப்ரேட்டிங் டீசல் அண்ட் டிரைவருக்கு நம்ம ஆப்ரேட்டிங் இதை நம்ம தனியாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.